குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக முதலமைச்சர் விஜய் ஆட்சி அமைத்தது முதல் தினசரி அதிரடி காட்டும் வகையில் பல அரசாணைகளில் கையெழுத்திட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடல், 21 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மதுபானம் விற்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பேன் என உறுதிமொழி எடுத்து ஆட்சிக்கு வந்த தாவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் தற்போது அதிரடியாக மற்றொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி தமிழக காவல்துறையில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலை கட்டுப்படுத்த புதிய போதைப்பொருள் தடுப்பு படை அமைக்கப்பட்டு அதற்கு சொத்துக்களை முடக்கவும் பறிமுதல் செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அரசாணையின்படி இந்த தடுப்பு படை முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் செயல்படும். மாவட்டம் மற்றும் மாநகர காவல்துறைகளில் தனித்தனி பிரிவுகளாக மொத்தம் 65 சிறப்பு காவல் நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றன. இதில் சென்னை பெருநகரத்தில் 12 நிலையங்களும் மற்ற 37 மாவட்டங்களில் 37 நிலையங்களும் இடம்பெறுகின்றன. இந்த புதிய அமைப்பில் 520 பேர் நியமிக்கப்படுகின்றனர். இதில் 65 ஆய்வாளர்கள், 130 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 325 காவலர்கள் அடங்குவார்கள். இவர்கள் பிற காவல் பிரிவுகளில் இருந்து மாற்றப்பட்டு பணியமர்த்தப்படுகின்றனர். புதிய படையின் முக்கிய பணிகள் என்னவென்றால் போதைப் பொருள் தொடர்பான உளவு தகவல் சேகரிப்பு, இணைய கண்காணிப்பு, வழக்கு பதிவு ஆகியவை அடங்கும். மேலும் குற்றவாளிகளின் சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகளை முடக்கவும் பறிமுதல் செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே செயல்படும் மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவுகளிலிருந்து தனித்துவமாக இந்த புதிய படை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.